இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செலிப்ரிட்டி விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகி ரொம்பவே த்ரில்லிங்காக போயிட்டுருக்க சின்ன மருமகள் சீரியலோட ஹீரோயின் தமிழ் செல்வியை பற்றி தான். இவங்கள பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் செல்வி இவங்க இந்த சீரியலில் ரொம்பவே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்க்குறதுக்கு ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி இருந்தாங்க. சின்ன பொண்ணு தான். ஒரு +2 படிக்கிற பொண்ணுக்கு எக்ஸாம் கூட எழுத விடாமல் அது திருமணம் அப்படிங்கிறத அரேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த டைமில் ஹீரோ நான் தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சி இவங்களுக்கு விருப்பமே இல்லைனாலும் சேது இவங்களை திருமணம் பண்ணுவாங்க. அது அந்த டைமில் இவங்க போலீஸும் கம்ப்ளைண்ட்டும் ஆகும். இவங்களுக்கு இன்னும் அந்த 18 ஏஜ் ஆகலை அப்படின்னு. கரெக்டாக இவங்களுக்கு பர்த்டே ஸ்டார்ட் ஆகிற அன்னைக்கே மேரேஜை வச்சுருப்பாங்க. எக்ஸாம்லாம் எழுத விடாமல் பண்ணிடுவாங்க. இவங்க நல்லா படிக்கிற பொண்ணு, டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஆம்பிஷனோட படிச்சிட்ருக்க பொண்ணு இப்படி திடீர்னு திருமணம் ஆகுது அப்படிங்கிற ஒரு கோவத்தில் ஹீரோவோட பேசவும் மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை பற்றின இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஹீரோவோட நல்லா பழக ஆரம்பிச்சிருவாங்க. மனசில் ஆசையும் வளர்த்துக்கிற ஆரம்பிச்சிருவாங்க. 2 பேரோட கெமிஸ்ட்ரியும் நல்லா போயிட்டுருக்கும். அப்போ படிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும்னு ஹீரோ ஆசைப்பட்டு எப்படியாவது +2 முடிக்க வைக்கணும்னு இது பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ஆட்சியோட ஹெல்ப்போட +2 எக்ஸாம் எழுதுனா பார்த்தா 600க்கு 600 இந்த மேடம் எடுத்துருவாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை வேறு லெவலாக கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாதியில் வேறு மாதிரியான சீக்வன்ஸ் போச்சு. சேது அவங்க அத்தை பொண்ணு தப்பாக நடந்துக்கிற மாதிரி, அந்த பொண்ணோட திருமணம் நடக்கிற மாதிரி. இப்போது ஹீரோயின் அந்த திருமணத்தை டோட்டலாக அப்படின்னு தடுத்து நிறுத்தி என்ன அந்த இடத்துல நடந்துச்சு, அன்றைக்கி என்ன நடந்துச்சுங்கிறத அவங்க அப்பாவுக்கு டோட்டலாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான கதை. திரும்பவும் ஹீரோயின்ஸ் சேர்ந்துருவாங்க. ஸோ இவ்வளோ அப்படி ஒரு ஃபென்டாஸ்டிக்காக நடித்த தமிழ் செல்வியோட உண்மையான பெயர் ஸ்வேதா. இவங்க சென்னை பொண்ணு தான். 2002ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 10ஆம் தேதி இவங்க பிறந்திருக்கிறாங்க. இவங்க தன்னோட பள்ளி படிப்பை சென்னையில் இருக்கிற ஒரு மெட்ரிக் ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்க. ஸோ 9th படிக்கும்போதே அவங்களுக்கு நிறைய அந்த லவ் ப்ரொப்போசல்லாம் வந்திருக்கு. ஒரு பையன் நீ என்ன தான் லவ் பண்ணியே ஆகணும் அந்த மாதிரியெல்லாம் மிரட்டிலாம் இது பண்ணியிருக்கான். ஆனால் அவங்க எதுக்குமே கலங்கலை. எதுவாக இருந்தாலுமே தன்னோட அம்மா கிட்ட எப்போவுமே அம்மா இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவங்க அம்மா அதை எப்போவுமே தீர்த்து வச்சுருவாங்களாம். ஏன்னா அவங்க அம்மா ஒரு சிங்கிள் மதர். அவங்க அப்பா இருக்காங்க, ஆனால் சின்ன வயசுலேயே அவங்க இவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ +1 படிக்கும்போது 9th படிக்கும்போது இது ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு. +1 படிக்கும்போது ஒரு பையன் நீ அவங்க 2 பேர் பேரை போட்டு எனக்கு மட்டும்தான் அப்படின்னு ஸ்கூல் போர்டில் எழுதி வச்சுருக்காங்க. ஸோ இது பெரிய ஒரு இஷ்யூவாக மாறுச்சு. கிட்டத்தட்ட அந்த பையன் நீ என்ன இது பண்ணல, லவ் பண்ணல, இது பண்ணலன்னா நான் சூசைட் பண்ணி செத்து போயிடுவேன், அதுக்கப்புறம் நீ ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படி இப்படின்னு மிரட்டினான். ஸோ +1 படிக்கிற பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. ஃபஸ்ட்டு அவங்க அம்மா கிட்ட போய் சொல்கிறாங்க. அவங்க அம்மா இதை நம்ம பிரின்சிபல்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்போது அந்த பையன் நீ என்னை லவ் பண்ணலைன்னா நான் உன் தம்பிக்கும் நான் டார்ச்சர் கொடுப்பேன், உன் தம்பியை நான் படிக்க விட மாட்டேன். ஏன்னா இவங்களுக்கு ஒரு தம்பி இருக்குது, அந்த தம்பியை அந்த ஸ்கூலில் தான் படிக்கிறான். ஸோ அவனை படிக்க விட மாட்டேன்
அப்படின்லாம் சொல்லும்போது இவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியலையா. அதுக்கப்புறம் வந்து பிரின்சிபல்கிட்டே போய் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது பிரின்சிபல் வந்து அந்த ஸ்கூலை விட்டே அந்த பையனை வந்து டிஸ்மிஸ் பண்ணிருச்சான். அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து கொஞ்ச நாள் வந்து அவங்க அம்மாவே கொண்டு வந்து விட்டு கூப்பிட்டு போகிறது. அதுக்கப்புறம் அந்த பையனோட தொல்லை வந்து இல்லாமல் இருந்திருக்கு. இவங்களும் ரொம்பவே நல்லா படிச்சிருக்காங்க. அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது தான் வந்து இவங்களுக்கு தமிழும் சரஸ்வதியும் அப்படிங்கிற ஒரு சீரியலில் ஹீரோயினோட சிஸ்டராக நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது. ஸோ அந்த இதில் நடிக்கிறாங்க. அந்த வாய்ப்பு இவங்களுக்கு எப்படி கிடைக்கிது அப்படின்னா 2020 டிக்டாக் அந்த ஃபுல்லாக டிக்டாக் மயமாக இருந்த சமயம் டிக்டாக்ல வந்து நல்ல ஃபேமஸ் ஆயிட்டாங்க, நிறைய ஃபாலோவர்ஸ். ஸோ அந்த ஃபாலோவர்ஸை வச்சு தான் வந்து இவங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்து கிடைக்கிது. இவங்க வந்து அதுக்கு முன்னாடி வந்து என்ஆர்எஃப்எம் விளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிக்டாக்கோடே சேர்ந்தது. அதில் வந்து அந்த என்ஆர்எஃப்எம் பாய்ஸோடு சேர்ந்து வந்து நிறையா வந்து விளாக்ஸ் மாதிரி போடுவாங்க, நிறைய ரீல்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. எப்போவுமே வந்து இவங்களுக்கு வந்து நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு பிடிக்குமா, ஆனால் நான்வெஜ் க்ளீன் பண்ணுறதையோ இது பண்ணுறதையோ பார்த்தாலாம் வந்து சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. இதெல்லாம் நமக்கு சாப்பிடணுமா அப்படின்னு தோணுமா. அதை செஞ்சு வச்சதுக்கப்புறம் சரி இதை சாப்பிடாம வேறு எதை சாப்பிட்றது அப்படின்னு தோணுமா. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப இதாக இருந்திருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்க லாக்டவுன் பேட்ச்சு அப்படிங்கிறதுனால வந்து அந்த டைமில் ஸ்கூல் படித்ததும் சரி ரொம்பவே ஈஸியாக போயிடுச்சான். அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும்போது சீரியல் வாய்ப்பெல்லாம் கிடைக்கும்போது அவங்க சொன்னது வந்து நீ படித்து ஒரு டிகிரி வாங்கிரு, அது போதும் எனக்கு, மற்றபடி எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை அப்படின்ட்டு. இப்போது அந்த லாக்டவுன் டைமில் தான் வந்து அவங்க செமஸ்டர் எல்லாம் அவங்க வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. லாக்டவுன் பேட்சாக இருந்தனால ஒவ்வொரு டைமே அவங்க வந்து யோசிக்கிறது வந்து இதுதான் யோசிப்பாங்களாம். அந்த ஃபஸ்ட் இயர்லேயே லாக்டவுன்னால தான் ஏதாச்சும். அதுக்கப்புறம் இப்போது கால் ஷீட்டுக்கு ஏற்றாப்புல வந்து காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. இப்போது 2 இயர்ஸாக வந்து ஆதி அப்படிங்கிற ஒரு பையனை வந்து லவ் பண்ணிகிட்ருக்காங்க. அது வீட்டுக்கும் வந்து தெரியும். கூடிய சீக்கிரமே வந்து 2 பேருக்கும் திருமணம் ஆக போகுது. அதாவது டிகிரி முடித்ததுக்கு அப்புறம். இந்த டிகிரி எல்லாம் இப்போ தான் வந்து அவங்க முடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுற ஐடியா இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சீரியல்ஸ் இதுக்குள்ளே நம்ம அச்சீவ் பண்ணணும், இதுக்கப்புறம் சினிமாக்குள்ளே போகணும். ஏன்னா சூர்யா சிவகார்த்திகேயன்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, அவங்க எல்லாரோடையெல்லாம் நம்ம நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்திருக்கு. ஸோ இப்படி போயிட்டு தமிழும் சரஸ்வதியும்ல சின்ன ரோலு தான். அதுக்கப்புறம் கோலி சோடா சீசன் 2ஓட வெப் சீரிஸ் ஒன்று வந்துச்சு. ஸோ அந்த வெப் சீரீஸில் இவங்க ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. அந்த இதில் மக்கள் மத்தியில் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாங்க. சின்ன மருமகள் அப்போ தான் வந்த டைம். ஆனால் இந்த வெப் சீரிஸ் வந்து நல்லா இவங்களை வந்து இவங்களோட கேரக்டர் அதில் வந்து ஏன்னா ஹீரோயின் போட்டிருந்தாங்களா. ஸோ அது அவங்களோட கேரக்டர் மக்கள் மத்தியில் நல்லா ரீச் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரியான சின்ன மருமகளில் நடிக்கிற பொண்ணு தான் அந்த பொண்ணு அப்படிங்கிறத விட அந்த கோலி சோடாவில் நடித்த பொண்ணு தான் இந்த பொண்ணு அப்படிங்கிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சமயத்தில் தான் வந்து விஜய் டிவியில் இவங்களுக்கு ஃபைண்ட் ஆஃப் த இயர் அப்படிங்கிற அவார்டும் கிடைக்கிது. ஏன்னா விஜய் டிவி எடுத்த வெப் சீரிஸ் தான் வந்து கோலி சோடா 2. ஸோ அதில் நல்லா நடிக்க வச்சுருக்காங்க. ரீசண்டாக ரைசிங் ஸ்டார் ஆஃப் த இயர் அப்படிங்கிற ஒரு அவார்டு கொடுக்குற ஃபங்க்ஷனில் தான் இவங்க தன்னோட லவ்வரையே வந்து வெளியே அவங்களோட பேரையே வெளியே சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்க போடுற ரீல்ஸ்லையா இருக்கட்டும் போஸ்ட்லையா இருக்கட்டும் அவங்களோட ஃபேஸை மறைச்சி தான் போடுவாங்க. யாரும் பார்க்கக்கூடாது, யாருக்கும் பெருசாக வந்து இது யாருன்னு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் அவங்களோட பேர் வந்து ஆதி அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க.
ஸோ இன்னும் நிறைய சீரியல்ஸ் வந்து இவங்க நடிக்கணும், நிறைய ரீச்சுக்கு போகணும். ஏன்னா ஸ்கூல் படிக்கிற டைம்லேயே வந்து இந்த லவ் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு நிறைய நடந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஏன்னா எனக்கு வந்து கல்யாணம் அப்படிங்கிறதுல வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது. எனக்கு வந்து எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கணும். எங்கள் அம்மா அவங்கள இப்போ சேர்த்துக்கிட்டாங்க. ஆனால் எனக்கு வந்து அவர் கூட பேசுகிறதுலையோ இல்லை அவரை எனக்கு அப்பான்னு சொல்லிக்கிறதுலையோ எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா எங்கள் அம்மாவை சின்னதில் தனியாக தவிக்க விட்டு போனார். அவரை வந்து என்றைக்குமே என்னால் மன்னிக்க முடியாது. எங்கள் அம்மா ஆசைக்காக வந்து பேச வேணாம் செய்வேனே தவிர அவரை மன்னிக்க முடியாது. அவரோட பாசம் வந்து எனக்கு சுத்தமாக கிடைக்கவே இல்லை. நான் எங்கள் அம்மாவை வந்து ராணி மாதிரி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என் மனசில் ஓடிட்டுருக்கு அப்படின்னு தான் பல இன்டர்வியூஸில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய சீரியல்ஸ் கிடச்சி நிறைய அவங்க அச்சீவ் பண்ணணும் அப்படின்ட்டு நம்மளோட பெஸ்ட் விஷஸை தெரிவிச்சுக்கிருவோம். இதே மாதிரி பல செலிப்ரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.